கூட்டணியில் தாமக வரணும்னு பேசப்படுது சார். அது உண்மையா? அதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? அதாவது திமுகவை எதிர்க்கின்ற, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணம் வைத்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சக்திகளும் ஒன்று சேர வேண்டும் என்று மக்களுடைய விருப்பம் இது. கடந்த 5 ஆண்டு காலம் மிக மோசமான ஆட்சியை கொடுத்த திமுக மீண்டும் வரக்கூடாது என்று அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணம். அதே வேளையிலே அன்றாடும் கொலைகள், கொள்ளைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அதை தடுக்க முயற்சி செய்யாமல் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தினம் தினம் விளம்பர படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். விளம்பரம் கொடுத்துக்கிட்டு விளம்பர படத்துல நடிச்சுட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அதாவது பெண்களை காப்பாற்ற, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வக்கில்லாத ஒரு ஆட்சி. இது ஒரு ஆட்சியா? இது மீண்டும் வரணுமா? இதுக்கு ஒரு முதலமைச்சரா? முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. இது மக்கள் மனதில் இப்போ தினம் பாலியல் வன்கொடுமைகள். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு 12வது படிக்கின்ற ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை. அதுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தை, கும்மிடிப்பூண்டியில 8 வயது குழந்தை, மதுராந்தகத்துல 15 வயது குழந்தை சிறுமி பாலியல் வன்கொடுமை. நேத்து மறுபடியும் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்துல 12 வயது. இப்படி ஒவ்வொரு நாளும் இளம் குழந்தைகள், பெண்கள் அவங்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம், அதாவது நினைச்சு பார்க்க முடியுது. இதெல்லாம் தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? தமிழ்நாடு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு மண். இந்த மண்ணில் இவ்வளோ குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் அவருடைய முழு வேலை விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறார். விளம்பர படத்துல தினம் நடிச்சிட்டு இருக்கிறார். விளம்பர காட்சியில நடத்திட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்க ஒளிர்கிறது, மிளிர்கிறது? தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா பிடியிலையும் மது பிடியிலையும் அந்த குற்றவாளிகள், கஞ்சா விற்கிறவங்க, போதைப் பொருட்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மாநிலமா மாறிட்டு சின்ன பின்னமாக இவ்வளவு குற்றங்களுக்கு காரணம் ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் கஞ்சா போன்ற கொடூரமான போதைப் பொருட்கள். அதனாலதான் நான் சொல்றேன், திமுக மீண்டும் வரக்கூடாது. அந்த எண்ணம் வைத்திருக்கின்ற அனைத்து சக்திகளும், அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட பிறகு தேர்தலில் கொள்கை பார்க்க தேவையில்லை நிலைப்பாடு. இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை இருக்கு? காங்கிரஸுக்கும் மதிமுகவுக்கும் என்ன கொள்கை இருக்கு? வித்தியாசம் இருக்கு. என்ன கொள்கை ஒற்றுமை இருக்கு? விடுதலை சிறுத்தைக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை ஒற்றுமை இருக்கு? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா சேர்றாங்க. மத்தியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்கிறாங்க. இதுல என்ன கொள்கை இருக்கு? தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தமிழ்நாடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. திமுக என்ற கட்சி மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்ற மக்கள், திமுகவால் தமிழ்நாடுக்கு நீ ஆபத்து, பேராபத்து. தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு ஆபத்து இன்னைக்கு திமுகவால. அதுல இருந்து காப்பாற்றணும்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் பண்ண முடியும். அதனால ஒருமித்த கருத்து, இது ஒருமித்த கொள்கை கிடையாது. ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகள், இயக்கங்கள்ல வந்ததுன்னா தப்பு கிடையாது. அது மக்களும் அதான் விரும்புறாங்க. போதைப் பொருள் பயன்பாடு இந்தியா முழுக்க இருக்க தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு சார். தமிழ்நாட்டை மட்டும் நம்ம தனித்து பார்க்க முடியுமா? அதாவது போதை புழக்கம் காலங்காலமா அங்கங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்துட்டு இருந்தது. அது ஊடகங்கள் உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். ஒரு காலத்துல சென்னை பெரிய பெரிய மாநகரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்துல இருந்து எங்கேயாவது வித்துட்டு இருப்பாங்க. இப்போ போதைனா நான் சொல்றது வெறும் கஞ்சா சொல்ல, காக்கேன், ஹெரோயின், அபின், LSD, ஃபென்டனைல், மித்தைலாம்ஃபெட்டமைன் போன்ற அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலும் என்ன போதை பொருட்கள் விற்கிறாங்களோ அத்தனையும் தமிழ்நாட்டில் நகரத்துல மட்டும் இல்ல, குக்கிராமங்கள்ல தெருவில் வித்துட்டு இருக்கிறாங்க, கிராமத்துல வித்துட்டு இருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல வித்துட்டு இருக்கிறாங்க, சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சி தேவையா? இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தி தான் மனித மிருகங்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. அது மாறிட்டனாலதான் யாரு குழந்தையா, மூதாட்டியா, யாரு எதுன்னு தெரியாம அப்படி அந்த அளவுக்கு வெறித்தனமான நம்முடைய பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். கடந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ கஞ்சா வணிகம் செய்யப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் 22 லட்சம் கிலோ, 2200 டன்
கஞ்சா வணிகம் செய்யப்பட்டிருக்கிறது. கஞ்சாவை விட இன்னும் மோசமான பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கவனம் செலுத்தல முதலமைச்சர். தமிழ்நாடு ஒளிர்கிறது, மிளிர்கிறது, தமிழ்நாட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன சந்தோஷம்? நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல தமிழ்நாடு மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடனை வாங்கி கடனை கட்டுறீங்க, கடனை வாங்கி வட்டியை கட்டுறீங்க. இது ஒரு நிர்வாகமா? இது ஒரு திறமையா? தினம் ஊழல், தினம் லஞ்சம், தினம் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நெடுஞ்சாலைத்துறையில தான் அதிக லஞ்சம், அதிக ஊழல் நடக்குது. நெடுஞ்சாலைத்துறை ஒரு சிஇ நெடுஞ்சாலைத்துறையில அவர் அப்படியே ரீட்டைன் பண்ணணும். அவருக்கு ஒரு பண்ணணும்னா அது 25 கோடி 30 கோடி டிரான்ஸ்பர்னா 20 கோடி 15 கோடி ஒவ்வொரு பொறுப்புக்கும் டிரான்ஸ்பர். நினைச்சு பாருங்க, அவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டு இருக்கு நெடுஞ்சாலைத்துறையில. ஒரு டெண்டருக்கு பார்த்தா 20%, 20%ல 12% மேல் எடுத்துக்கா, 8% அவங்களுக்கு. இப்படி எல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு நாசப்படுத்தி இதை பற்றி திமுக பணத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. எதுக்கு உங்களுக்கு நீங்க செய்த சாதனை? எதுக்கு உங்களுக்கு 24 கட்சி 30 கட்சி 40 கட்சி கூட்டணி? உங்களுக்கு இந்த சாதனையை வச்சுக்கிட்டு நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமே. என்ன நீங்க சாதனை பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. சொல்றது ஒண்ணுமே கிடையாது. பயத்துல இருக்கிறாங்க. எங்க கூட்டணி மிகுந்த பலத்துடன் இருக்கின்ற கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி. உறுதியா நாங்க வெற்றி பெற போறோம். இன்னும் சில மற்ற கட்சிகள்லாம் வந்ததுன்னா திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்கக்கூடாது. அதுதான் நடக்கும், அதான் நடக்கணும். மக்களுடைய எண்ணமும் அதுதான். நன்றி. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு.